press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைலில் நான் எந்த ஒரு ஃபைலுமே வச்சிடல, பட் என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது, எப்படி என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான ஃபைல்லாம் டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஈவன் என்னுடைய மொபைலில் கூட பாருங்கள் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அந்த 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் நான் எந்த ஒரு பெரிய ஃபைல்ஸுமே வச்சிடல. ஈவன் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 MBக்குள்ளே தான் வச்சுருக்கேன். வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 MBக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ அப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது. பட் இங்கே அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டுமே கிட்டத்தட்ட 10 GB வந்து என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் அடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த அதர்ஸ் ஃபைல்ஸ் நான் வந்து குறைச்சாலே போதும், என்னுடைய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எப்படி நான் டெலீட் பண்ணி என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை நான் வந்து ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கேட்ச் கிளீனர். ஸோ மோஸ்ட்லி உங்களுடைய மொபைலில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் ஃபில் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே போதும், நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸை நம்ம காப்பாற்றலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் இந்த அப்கேட்ச் கிளீனர். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிஸ்ட்லாம் வரும், நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட கேட்ச் ஃபைலும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ். ஸோ இதை டெலிட் பண்ணாலே நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணால் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஷோ டீட்டெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 193 MB வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் ஃபைல்ஸ் தான். ஸோ இதை நான் கிளியர் கேட்ச் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கேட்ச் ஃபைல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகமாக கேட்ச் ஃபைலை வந்து சேகரிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஸோ ரிமூவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் ஃப்ரீ ஸ்பேஸ் கொண்டு வர முடியும். அண்ட் இன்னொரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எம்டி ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட் எம்டி ஃபோல்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எம்டி ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்தாலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 300 எம்டி ஃபோல்டரை வந்து டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம முன்னாடி கேட்ச் ஃபைல்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுமே நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஈவன் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மேலே ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து 96% இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 79% வந்திருக்கு. 2 GB கிட்டத்தட்ட அதர் ஃபைல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா ஜங்க் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதாலும் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். மற்ற எதுவுமே வேண்டாம், க்ளீனாக கொடுத்துடலாம். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி உங்களுடைய மொபைலில் இது லார்ஜ் ஃபைல் அப்படின்னு கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம் பார்க்காம. ஓகே, டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணியாச்சு. இந்த ரிட்டன்டன் ஃபைலையும் வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் எந்த பெரிய யூசர்ஸ் கிடையாது. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எனக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து
ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 3 மெத்தடையும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து ஃப்ரீ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரூஃபே காமிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அண்ட் இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.